விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஒன்று மட்டும் உறுதி, எல்லா மக்களுக்கும் உறுதுணையா இருக்கவங்க எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். எந்த விஷயத்திலும் விவசாயிகள் பக்கம் அம்மா உறுதுணையா இருப்பாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தெரிவிப்பாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கின்றேன் என்று சொன்னால், தமிழக அரசு உடனடியாக விவசாயிகளுடைய பிரதிநிதிகளை, விவசாயிகளுடைய தலைவர்களை அழைத்து இதை எப்படி சாத்தியப்படுத்தும், இதற்கு ஒரு சுமூக முடிவு ஏற்பட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விசாரிக்க வேண்டும். அவர்களோடு அவர்கள் கலந்துரையாட வேண்டும். எங்களுடைய ஆட்சியிலே மக்கள் விரோத திட்டங்களை எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது போன்ற அதாவது இந்த மீத்தேன் எரிவாயு திட்டமோ, கெயில் திட்டமோ அல்லது ஷேல் கேஸ் திட்டம், இது எப்படிப்பட்ட மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மக்களுடைய நிலங்களை, விவசாய நிலங்களை எடுக்கின்ற திட்டங்களை எடுக்க நிச்சயமாக நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். அரசாங்கம் சீராய்வு மனுக்கள் மூலம் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை தமிழக அரசு இந்த ஆபத்தை தடுப்பதற்கு முயல வேண்டும். அதே நேரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்காமல் மக்களை திரட்டி போராடுகிற அந்த பணியிலே மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக ஈடுபடும். விவசாயிகளோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம். தொடக்கத்தில் ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்கிற காரணத்தை காட்டி அனுமதி அளித்திருப்பது ஏற்க இயலாது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று என்ற கருத்தின் அடிப்படையிலே சட்ட ரீதியாக விவசாயினுடைய நலன் கருதி உடனடியாக சட்டப்பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விவசாய மக்களாகிய எங்களுக்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக நன்மை பயக்கப் போவதில்லை. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், அம்மா அவர்கள் உடனடியாக மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்து இதிலே நிரந்தரமாக விவசாயிகளுக்கு பாதிப்பில்லாத, விவசாய மக்களுக்கு பாதிப்பில்லாத, விவசாய நிலங்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக அந்த உத்தரவை பெற்றுத்தர வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்துவோம் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மறுசீராய்வு மனுவை போட்டதில்லை, அது மாதிரி இதுக்கு ஒரு மனுவை போட்டு புரிய வைக்கணும், நீதிக்கு புரிய வைக்கணும். இது ஒரு பேராபத்து, பின்விளைவு இருக்குது. அதிகமாக வேளாண்குடி மக்கள், வேளாண்மை நம்பி வாழ்கிற மக்கள், அது ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த பகுதியில். அதுக்குள்ளே விளைநிலத்துக்குள்ளே புதைக்காம நீ மாற்று வழித்தடம் தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு ஓரத்தில் பதிச்சு நீங்கள் கொண்டு போகிறத நாங்கள் ஒன்றும் எதிர்க்கலை. தமிழக சட்டமன்றத்திலே இந்த எரிவாயு குழாய் பதிப்பதை தமிழக அரசு அனுமதிக்காது என்று ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகும் கூட மத்திய அரசு சார்பிலிருந்து அதற்கான ஒத்துழைப்பு வரவில்லை. மாநில அரசு வேறு, மத்திய அரசு வேறல்ல, இரண்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசு அதை புரிந்து கொள்ளும் பொழுது தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக மத்திய அரசு செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது.